وقد قال الله تعالى في القرآن العظيم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள ஏகரின் மனத்தான கிருபையும் கருணையும் நம்மை எல்லாம் நல்வழிப்படுத்த வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்ந்து காட்டிய வழிமுறையை தன்னுடைய வாழ்க்கையின் சரியாக ஏற்று நடந்த அனைத்து நல்லோர்கள் மீதும், குறிப்பாக சத்திய மார்க்கத்தை அறிந்து கொண்டு அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்கும் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் இன்றும் உண்டாக்குமாக. இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் எனும் முஸ்லிம்களுக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சியில நாம் பங்கெடுத்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய துவக்கமாக இந்த கேள்வி பதிலை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை என்னுடைய துவக்க உரையில நான் குறிப்பிட்டு கூறுகிறேன். இன்றைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கிற நம்முடைய அமைப்பும் தமிழகம் தாண்டியும் பல்வேறு அயல் நாடுகளிலேயும் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஏகத்துவவாதிகள் இருக்கிறார்கள். இந்த கொள்கையை பிற மக்களுக்கு மத்தியில எடுத்து சொல்லக்கூடிய ஏகத்துவவாதிகள் உருவாகியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான முதன்மையான காரணம் நம்முடைய ஜமாத்தினுடைய வீரியமிக்க பிரச்சாரம். அந்த பிரச்சாரங்களிலேயே மிகவும் குறிப்பிட்டு சொல்லும்படியான ஒரு பிரச்சாரம் என்று சொன்னால் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இது போன்ற கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் தான். தமிழகத்தினுடைய முந்தைய காலத்தினுடைய நிலையை நாம் அனைவர்களும் நன்கு அறிந்து வைத்திருப்போம். ஒரு காலகட்டத்தில் மார்க்க ஆளுங்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் அவர்களிடத்திலே மார்க்கம் தொடர்பான ஏதேனும் ஒரு சந்தேகத்தை கேட்டாலே அவர்களுக்கு மார்க்கம் தொடர்பான ஒரு சந்தேகத்தை கேள்வியாக எழுப்பினாலே போதும் அதற்கு பதில் சொல்வதற்கு இயலாத ஒரு சூழ்நிலையில அதற்கு பதில் சொல்வதற்கு அவர்களுக்கு தெரியவில்லை எனும்போது அந்த கேள்வி கேட்கக்கூடிய மக்களிடத்தில் கேட்பார்கள், உனக்கு அரபி ஞானம் இருக்கின்றதா? நான் பதில் சொன்னால் அதனுடைய அரபி ஞானத்தை எல்லாம் நீ படித்திருக்கிறாயா? நீ குர்ஆனை படித்திருக்கிறாயா? குர்ஆனுக்கு விளக்கம் அளிப்பதற்குரிய 63 கலைகளை படித்திருக்கிறாயா? இதெல்லாம் மார்க்கம் தொடர்பாக கேள்வி கேட்க வரக்கூடிய மக்களை விரட்டி அளிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்தது. எதை பற்றியும் அவரிடத்திலே கேள்வி எழுப்ப முடியாது. அவர்களும் எந்த ஒரு கேள்விக்கும் சர்வ சாதாரணமாக எளிதில் பதில் அளித்து விட மாட்டார்கள். அத்தகைய ஒரு காலகட்டத்தில் தான் நம்முடைய ஜமாத்து வீரியமிக்க பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு செல்லும் விதமாக கேள்வி கேட்பதே தடை என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் மக்களை எல்லாம் முட்டாளாக்கக்கூடிய விதமாக நீங்கள் எங்களிடத்தில் கேள்விகள் கேட்கக்கூடாது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? லா தஸ்அலு நஷ்யாக, அதிகமான கேள்விகள் கேட்காதீர்கள். இது துபுதலக்கும் தத்துவுக்கும், நீங்கள் அதிகமான கேள்வி கேட்பீர்களானால் அது உங்களுக்கு தீங்கில் போய் முடித்துவிடும் என்று உங்களை எச்சரிக்கை செய்கிறார். எனவே எங்களிடம் நீங்கள் கேள்வி கேட்காதீர்கள் என்று மக்களை விரட்டியடிப்பார்கள். திருமறை குர்ஆனின் வசனங்களை தவறான இடங்களிலே பிரயோகிப்பார்கள். அது இறை தூதர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வசனம். இறை தூதர்களிடத்தில் நாம் அதிகம் அந்த மக்கள் கேள்வி கேட்கக் கூடாது. ஏனென்றால் இறை தூதர் ஒன்றை பதிலளித்து விட்டால் அதுதான் மார்க்க சட்டமாக ஆகிவிடும். அல்லாஹ் அதை மார்க்க சட்டமாக ஆக்கிவிடுவான். அத்தகைய ஒரு சூழல் இருக்க காரணத்தினால் இறை தூதரிடத்தில் அதிகமாக கேள்வி கேட்கக்கூடாது என்று சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை இந்த கோவை மதகுருமார்கள் ஆளுங்கள் தங்களுக்கு பொருத்திக் கொண்டு எங்களுக்கு நீங்கள் கேள்விகள் கேட்கக்கூடாது என்று தடை செய்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் இந்த ஜமாத் மக்களை எல்லாம் அழைத்து உங்களுக்கு மார்க்கம் தொடர்பில் என்ன சந்தேகத்தை வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ளுங்கள், அதற்கு பதிலளிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த இஸ்லாம் என்பதை கேள்வி பதிலின் வாயிலாக வளர்ந்த ஒரு மார்க்கம் தான் இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை அவருடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமேயானால் இன்றைக்கு நம்முடைய ஜமாத் இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்கிற பெயரில் முஸ்லிம்களுக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சி, இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்கிற பெயரில் பிற வளர்த்தவர்களுக்கான இஸ்லாம் தொடர்புடைய விளக்கங்களை அளிக்கக்கூடிய கேள்வி நிகழ்ச்சி, இப்படி எண்ணற்ற கேள்வி பதில் வழிகளே நாம் மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிறோம் என்றால் அதற்கெல்லாம் முத்தாய்க்கான முன்மாதிரி அல்லாஹ்வின் தூதர் தான்.
ரசூலுல்லாஹ் இது போன்ற ஏராளமான கேள்விப்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறார்கள். ஒரு சபையில போவார்கள், அங்குள்ள மக்களை தங்களிடத்தில் கேள்வி எடுக்குமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, கேள்வி இருக்க அப்படிங்குவாங்க. சஹாபாக்களிடத்துல கேட்பார்கள். கேள்வி பதிலின் வாயிலாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்கள் வந்து கேள்வி பதிலின் வாயிலாகத்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்ற கருத்தில் எல்லாம் ஏராளமான ஹதீஸ்களை பார்க்கிறோம். அது மாதிரி இன்னைக்காவது நம்முடைய ஜமாத் கேள்விகள் எதிர்கொள்கிறது என்று சொன்னால், நாங்கள் எதிர்கொள்ளாத பல்வேறு விதமான கேள்விகள், பல வினோதமான கேள்விகளை எல்லாம் ரசூலுல்லாஹ் எதிர்கொண்டிருக்கிறாங்க. ஒரு சபையில மார்க்கத்தை பத்தி கேளுங்கன்னு சொல்லும் போது அந்த சபையிலிருந்து ஒருவர் கேள்வி இருக்கிறார், பத்மாவி என்னுடைய தந்தையின் பேர் என்ன? இஸ்லாமுடைய எண்ணி மார்க்கத்துல கேட்கிற அப்படி ஒரு நம்பிக்கையோட கேள்வி இருக்கிறார். என்னுடைய தந்தையின் பேர் என்னன்னு ஒரு மனிதர் கேட்கிறார். இந்த மாதிரி கேள்வி நம்ம எந்த காலகட்டத்திலும் சந்திச்சிருப்போமா? ரசூலுல்லாஹ் சந்திச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வின் முதல் இறைச்செய்தியின் அடிப்படையில அந்த கேள்விக்கும் பதில் சொன்னார். உங்களுடைய தந்தை ஹுதாஃபா, அபூ ஹுதாஃபாவா அப்படிங்கிற வகையில பதில் சொன்னதாக உள்ள செய்திகளை எல்லாம் பார்ப்போம். அப்ப நாம இன்றைக்கு இந்த கேள்வி பதில் வழியில் மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யும் என்று சொன்னால், இதற்கு மிக முத்தாய்ப்பான மிகச்சிறந்த முன்மாதிரி அல்லாஹ்வின் தூதர் தான். அவருடைய வாழ்க்கையில இது போன்ற எண்ணற்ற நிகழ்வுகள், சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளது. அவற்றை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டுதான் நம்ம சமுதாய மக்களுடைய சிந்தனையை தூண்டக்கூடிய விதமாக, அவருடைய அனாச்சாரங்களில் இருந்து அவர்களை விடுவிக்கும்படியாக இந்த கேள்வி பதிலின் வாயிலாகவும் இது போன்ற எண்ணற்ற நிகழ்ச்சியின் வாயிலாக நாம பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய உள்ளத்தில் இந்த துவக்க உரையில நம்ம பதிவு செய்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த கேள்வி பதிலின் வாயிலாக மார்க்க பிரச்சாரத்தை எடுத்து சொல்வது என்பது நம்முடைய ஜமாத் புதிதாக கண்டுபிடித்த விஷயம் அல்ல. இது நம் ஜமாத்தினுடைய அறிஞர்களின் சிந்தனையில் தோன்றிய புதிய கருத்தல்ல. அல்லாஹ்வின் தூதர் நமக்கு காட்டி தந்த வழிமுறை தான். இந்த அல்லாஹ்வின் தூதரத்திலே உங்களுக்கு எல்லாம் அழகான முன்மாதிரி உள்ளவே என்கிற வசனத்திற்கேற்ப நபிகள் நாயகத்தை பின்பற்றும் விதமாக மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு இந்த வழிமுறையை நாம் பயன்படுத்தி பிரச்சாரம் செய்வோம். இன்னும் இஸ்லாம் தொடர்பான ஏராளமான தகவல்களை சொல்ல வேண்டியிருக்கிற ஒரு சூழல் இருந்தாலும் நேரமின்மை நாளை இப்போது என்னுடைய துவக்குரையை முடித்துக் கொண்டு கேள்வி நிகழ்ச்சிக்கு நாம போவோம். ஹலோ கொஞ்சம் சத்தமா கேள்வி சொல்லுங்க. ஹலோ ஹலோ இப்ப கேளுங்களா? ஹலோ 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 கேட்குது. சவுண்ட் கம்மியா, நான் பேசுறது சவுண்ட் கிளியரா இருக்குதா கம்மியா இருக்கு? நீங்க பேசுறது கரெக்டா இருக்குமா? ஒரு பிரச்சனை இல்லை. நாங்க பேசுறது உங்களுக்கு கேளுங்க. இது ஒரு சகோதரியுடைய கேள்வி. ஹிஜாப் அணியும் போது முகத்தை மூடாமல் இருப்பதால் மற்றவர் முகத்தை பார்க்கும் போது அட்ராக்ஷன் ஏற்படாதா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ன பதில் கேட்குறீங்க? ஆமாம், அதனால முகத்தை அது தொடர்பான விளக்கத்தை கேட்குறீங்க. சரி, ஒரு சகோதரி இவரிடத்தில் என்ன கேட்டிருக்கிறாங்க என்றால், முகத்தை நாம பெண்கள் முகம் திறந்த நிலையில இருக்கலாம்னு சொல்றோம். அப்படி முகம் திறந்த நிலையில பெண்கள் இருக்கும்போது அதை பார்க்கக்கூடிய பெண்களுடைய முகத்தை பார்க்கக்கூடிய ஏனைய ஆண்கள் முகத்தினால் ஒரு கவர்ச்சிக்கு உள்ளாகலாம் தானே, முகம்ங்கிறது அட்ராக்ஷன் பண்ணக்கூடியதாகத்தான் இருக்குது. அப்ப அதனால முகத்தை மூடலாமா அப்படின்னு கேட்கலாம். பொதுவாக நாம மார்க்கம் தொடர்பான நம்முடைய நடைமுறை சார்ந்த ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதா இருந்தால், நம்முடைய மனோவிச்சையின் அடிப்படையிலையோ நம்முடைய வசதி என்ன என்பதின் அடிப்படையிலேயோ முடிவெடுக்க கூடாது. நம்முடைய மனோவிச்சையை பின்னுக்கு தள்ளிவிட்டு நமக்கு எது வசதியாக இருக்கிறது, எது சௌகரியமாக இல்லை என்கிற அந்த உணர்வுகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு அல்லாஹ்வின் தீர்ப்பு என்னவோ, அல்லாஹ்வின் தூதருடைய தீர்ப்பு என்னவோ அதை முழு மனதாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். இதுதான் முஸ்லிம்களினுடைய மிக முக்கியமான அணுகுமுறை. அல்லாஹ் திருமலை குர்ஆன்ல மூமின்களினுடைய அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லும் போது, ஃபலா வரப்பிக்க லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமுக பிமா ஷஜர பைனஹும் ثم لا يجدوا في انفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما. நபியே, இவர்கள் உங்களிடம் தங்களுக்கு ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் தொடர்பாக ஏதேனும் ஒரு தீர்ப்பை கேட்டு அதற்கு இவர்கள் அளிக்கக்கூடிய தீர்ப்பை இந்த மக்கள் பொருந்திக் கொள்ளவில்லை என்றால் இவர்கள் ஒருபோதும் மூமின்களாக ஆக மாட்டார்கள். இந்த அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடிய விஷயம்.
அப்ப அல்லாஹோ அல்லாஹுடைய தூதரோ ஒரு காரியம் தொடர்பான நமக்கு ஒரு தீர்ப்பை அளிப்பார்கள். ஆனால் அந்த தீர்ப்பில் நாம மனம் பொருந்தி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த தீர்ப்புல நம்முடைய மனவீழ்ச்சியை குறுக்கீடு செய்து அல்லாஹ்வின் தூதருடைய தீர்ப்பை அல்லது அல்லாஹ்வுடைய தீர்ப்பை குறை காணக்கூடிய ஒரு சூழல் நம்முடைய சிந்தனையில இருக்கக்கூடாது. அதே போல அல்லாஹ் திருமொழி குர்ஆன்ல சில தெளிவாக சொல்றான், மாகான முஃமினீன் வலா முஃமினத்தின் இதா ஸல்லல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு காரியத்தை தீர்மானித்திருந்தால் ஐயகூன லஹுல் கியராம், அது சுய விருப்பம் கொள்வதற்குரிய அதிகாரம் நம்பிக்கை கொண்ட எந்த ஆணுக்கும் கிடையாது, நம்பிக்கை கொண்ட எந்த பெண்ணுக்கும் கிடையாது. ஒரு காரியம் தொடர்பு அல்லாஹ் ஒரு தீர்ப்பை அளிப்பார்கள், அதை நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தீர்ப்பை அளிப்பார்கள், ஆனால் அதை நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் மற்றும் அல்லாஹ்வுடைய தூதர் அளித்த தீர்ப்புக்கு மேலாக தன்னுடைய சுய கருத்தை, தன்னுடைய சுய சிந்தனையை, மனோவிற்கையை பொருத்துவதற்குரிய உரிமையோ அதிகாரமோ நம்பிக்கை கொண்ட எந்த ஆண் பெண்ணுக்கும் கிடையாது. இது அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நமக்கு சொல்லித் தரக்கூடிய அறிவுரைகள். அப்ப மூமின்களினுடைய அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒரு காரியம் தொடர்பாக அல்லாஹ் என்ன தீர்ப்பை அளித்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள், அதை நாம் முழு மனதாக ஏற்று பொருந்திக் கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும். அந்த அடிப்படையில பெண்களினுடைய ஹிஜாபு தொடர்பாக அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லக்கூடிய போதனைகள், அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய வாழ்க்கை வழிமுறை வாயிலாக உபதேசங்கள் வாயிலாக நமக்கு சொல்லித் தரக்கூடிய போதனைகளை நாம கவனிக்கும் போது, அந்நிய ஆண்களுக்கு முன்னால் அவர்கள் முகம் மற்றும் முன்கைகள் இந்த இரண்டையும் தவிர மற்ற ஏனைய பாகங்களை அவர்கள் மறைத்துக் கொள்ள வேண்டும். அதுபோன்று தன்னுடைய இந்த பிற வெளி அலங்காரங்களை அந்நிய ஆண்களுக்கு முன்னால் வெளிப்படுத்தக்கூடாது. ஒரு விபூதியின தீனத்தின் அவ் ஆபாயின என்றெல்லாம் பட்டியல் தன்னுடைய வெளி ஆபரணங்களை, தன்னுடைய வெளி அலங்காரங்களை கணவன்மார்கள், உடன் பிறந்த சகோதரர்கள் போன்ற மகரமான உறவுகள் அல்லாத ஏனைய அந்நிய ஆண்களுக்கு முன்னால் எங்கள் அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது. அப்ப முகம், முன்கைகள் இவைகளை வெளிப்படுத்துவதற்கு மார்க்கத்துல நமக்கு அல்லாஹ் ரசூலும் அனுமதி அளித்திருக்கிறார்கள். திருமறை குர்ஆனிலேயே அல்லாஹ் எப்படியான ஒரு சட்டத்தை நமக்கு சொல்லித் தருகிறார் என்று சொன்னால், பெண்களுடைய ஹிஜாப் தொடர்பாக நம்ம பார்க்கும்போது, பெண்களுடைய பர்தா தொடர்பாக அல்லாஹ் சொல்லும் போது, தன்னுடைய முக்கால்களை தன்னுடைய உடம்பின் மேலாக மார்பை மறைத்துக் கொள்ளும்படியாக போர்த்திக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் உத்தரவு கொள்கிறார். அப்படியே அல்லாஹ் இன்னும் இடங்களில் சொல்லும் போது, லாரிக்கு அதுனா இஸ்லாம் சொல்லக்கூடிய பெண்களுக்கான இந்த ஹிஜாப் முறைதான் அவர்கள் அறியப்படுவதற்கு மிகவும் ஏற்றமான வழிமுறை நல்லா சொல்றாங்க. லாரிக்கு அதுனா அவர்கள் அறியப்படுவதற்கு ஏற்றமான வழிமுறைனா என்னவா அறியப்படுவதற்கு, யார் என்று அறியப்படுவதற்கு. சில இடங்களில் சொல்லுவாங்க, அவர்கள் பத்தினியாளர்களா ஒழுக்கம் உள்ளவர்களா இல்லையா என்று அறியப்படுவதற்கு முகத்தை மறைக்காமல் இருக்கக்கூடிய இந்த பர்தா முறைதான் சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த லாரிக்கு அதுனா அறியப்படல அல்லாஹ் ஒரு பர்தா முறையை சொல்லிட்டு பெண்கள் முக்கால்களை தன்னுடைய உடம்பின் மேலாக மார்பை மறைத்துக் கொள்ளும்படியாக போட்டுக் கொள்ளட்டும் அப்படின்னு நல்லா சொல்லிவிட்டு, இதுதான் அவர்கள் அறியப்படுவதற்கு சிறந்த வழிமுறை நல்லா குறிப்பிடலாம். அப்போ முகத்தை மறைச்சா எப்படி அறியப்பட முடியும்? ஒழுக்கமுள்ளவர்கள் என்று அறியப்படுவதாக இருந்தால் கூட முகம் திறந்த நிலையில் இருந்தால் தானே இப்ப ஒழுக்கம் உள்ளவர்களா, பத்தினியா பெண்களா, இல்ல ஒழுக்கமற்றவர்களா அறிய முடியும். இல்ல இன்றைக்கு நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலேயே பார்ப்போம், விபச்சார வழக்குல கைதாகக்கூடிய நடிகைகளை பாருங்க, இன்னொரு பெண்களை பாருங்க, முகம் நடிகையா இருப்பாங்க. அவங்கள தன்னுடைய உடலை அந்நிய ஆண்களுக்கு கவர்ச்சிகரமான முறையில் வெளிப்படுத்தி அதன் மூலம் சம்பாதித்தவர்களா இருப்பாங்க. அவர் விபச்சார வழக்குல கைதாகும் போது முகத்தை எல்லாம் மூடிட்டு போறாங்க. அவங்க விபச்சாரிகள் கூட முகத்தை மூடிக்கொள்ளும் போது அவங்க கற்பொழுக்கம் உள்ள பெண்களா, பத்தினி பெண்களா எப்படி அறிந்து கொள்வது? அப்படி இஸ்லாம் திருமலை குர்ஆன் அல்லாஹ் ஹிஜாப் தொடர்பாக சொல்லும் போது, பர்தா தொடர்பாக சொல்லும் போது, இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த பர்தாவை கடைபிடிக்கவும் லாரிக்கு அதுதான் அறியப்பட, இதுதான் அவர்கள் அறியப்படுவதற்கு, யார் என்று அறியப்படுவதற்கு, ஒழுக்கம் உள்ளவர்களா என்று அறியப்படுவதற்கு ஏற்றது. அப்படி இந்த வாசகத்தை எல்லாம் பயன்படுத்துவதிலிருந்து பெண்களுக்கு முகத்தை அறிய முடியாது, அவர்கள் ஒழுக்கமானவர்களா யார் என்ற கருத்தம் அறியப்பட முடியாது அப்படிங்கிற கருத்தை ஒத்துறோம். அது போக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலேயே ரசூலுல்லாஹ்வுடைய முன்னிலையிலேயே பல சஹாபி பெண்மணிகள் முகம் திறந்த நிலையில தான் இருந்திருக்காங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பல சஹாபி பெண்மணிகளுடைய நடைமுறை
முகம் திறந்த நிலையில தான் இருக்கு இருந்திருக்கு. ரசூல்லா இறுதி காலகட்டத்தில் இருக்க ஹஜ்ஜில ரசூல்லா ஒரு ஹஜ் தான் பண்ணாங்க. அதான் நபிகள் நாயகத்தினுடைய இறுதி ஹஜ்ஜின் கூட. அந்த இறுதி ஹஜ்ஜின் போது ஒரு பெண்மணி ஹஸ்ஸாம் என்கிற குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி ரசூல்லாவிடத்துல வந்து ஒரு சந்தேகம் கேட்கிறாங்க. அப்ப ஃபதுல் அப்பாஸ் என்கிற நபித்தோட ரசூல்லாவுடன் தான் இருக்கிறாங்க. இந்த பெண்மணி வந்து சந்தேகம் கேட்கும் போது ஃபதுல் அப்பாஸ் அந்த பெண்மணியுடைய முகத்தை பார்க்கிறாங்க. அந்த அம்மா ஃபதுல் அப்பாஸை பார்க்கிறாங்க. இப்படி இருவருமாக அந்த அம்மா வந்து கேள்வி கேட்க வந்து ஃபதுல் அப்பாஸும் ஒரு இளம் நபித்தோழர் அவரு இந்த அம்மாவை பார்க்க இந்த அம்மா அந்த ஃபதுல் அப்பாஸை பார்க்கிறாங்க. பார்க்கும்போது என்ன செய்யறாங்கன்னா ஃபதுல் அப்பாஸுடைய முகத்தை வேறுபுறமாக திருப்பி விட்டு இந்த பெண்மணிக்கு என்ன மார்க்க விளக்கம் அளிக்க வேண்டுமோ அந்த விளக்கத்தை அளிக்கிறாங்க. நம்ம கவனிக்க வேண்டிய அனுப்போம். இது நபிகள் நாயகத்தினுடைய இறுதி ஹஜ்ஜின் போது நடந்த சம்பவம். ஆரம்ப காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுல இறுதி ஹஜ்ஜின் போது நடந்த சம்பவம். இறுதி ஹஜ்ஜின் போது இஸ்லாம் இந்து பர்தா சட்டம் எல்லா விதமான சட்டங்களும் அவங்களுக்கெல்லாம் வந்து விட்டது. அது போன்ற சட்டத்திட்டங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அது சொல்லப்பட்டதற்கு பிறகு நடைபெறக்கூடிய ஒரு சம்பவம். ஃபதுல் அப்பாஸ் அந்த பெண்மணியை பார்க்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த பெண்மணியுடைய முகம் திறந்திருக்கு. அதனாலதான் பாக்குறாங்க. உள்ள முடிந்தா எந்த ஒரு ஆணும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. பெண்மணியுடைய முகம் திறந்திருக்க போய்தான் ஃபதுல் அப்பாஸ் அந்த பெண்மணியை பார்க்கிறாங்க. இங்க ரசூலுல்லாஹ் வந்து யாரை திருத்துறாங்க? ஃபதுல் அப்பாஸுடைய முகத்தை திருப்பி விட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாவுக்கு அறிவுரை சொல்லியிருக்கலாம்ல, நீ அம்மா முகத்தை திறந்து போட்டு வந்த, நீ முகம் திறந்திருக்க போய்தானே ஃபதுல் தான் பாக்குறாரு, இது மாதிரியான ஒரு சூழல் வருது, நீ முகத்தை மறைச்சிட்டு வர வேண்டியதுதானே, அதான நல்லது, அதான சிறந்ததுன்னு சொல்லியிருக்கணும். இப்ப அல்லாஹ்வுக்கு சொல்ற அந்த பெண்மணிக்கு எந்த அறிவுரையும் சொல்லல, எந்த நடிப்பும் தெரிவிக்கல. அவருடைய முகத்தை வேறுபுறமாக திருப்பி விட்டு பதில் அளிக்கிறாங்க. அப்ப இந்த நிகழ்வுல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சட்டம், பெண்கள் தன்னுடைய முகத்தை மறைக்க தேவையில்லை, முகத்தை வந்து மறைக்கிறத தவிர்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய போதனை அதுதான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனையும் அதுதான். அதே நேரத்தில் பெண்களுடைய முகம் திறந்திருக்கிற காரணத்தினால அந்நிய ஆண்கள் அவருடைய பெண்களுடைய முகங்களை தவறான நோக்கில் பார்க்கக்கூடாது, ஷைத்தானுடைய பார்வையில பார்க்கக்கூடாது. அப்படி பார்ப்பதனால ரசூலுல்லாஹ் பார்க்கதான் செஞ்சாங்க, பார்த்துதான் பதில் அளிக்கிறார்கள். ஆனால் ஃபதுல் அப்பாஸ் தவறான அவருடைய பார்வையில் தவறான ஒரு அணுகுமுறை வரும்போது ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. அப்ப முகம் வந்து ஒரு வகையில பார்க்கும் போது ஆண்களை அட்ராக்ஷன் பண்ணக்கூடியதாக இருந்தாலும் இஸ்லாத்தினுடைய வழிமுறை என்று நம்ம பார்க்கும்போது முகம் திறந்த நிலையில இருப்பதுதான் சிறந்தது. இன்னும் பாருங்க, இப்ப முகம் திறந்து இருக்கிறதுங்கிறது மட்டும் ஒரு பெரிய அட்ராக்ஷன் நம்ம சொல்ல முடியாது. அது அல்லாம இன்னும் நீங்க பார்த்துருக்கீங்க நடைமுறை வாழ்க்கையில எவ்வளவு பேரு கண்ணு மட்டும் தெரியற மாதிரி பேய் கொடுக்கான்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல, அந்த மாதிரி கொடுக்காம போறாங்க. இப்ப அது போடும்போது முகம் திறந்து இருப்பதை விட கூடுதல் அட்ராக்ஷனா இருக்கு. முகத்தை போய் கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி அவங்க மட்டும் எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்களாம். அந்த கருத்துக்களை கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி ஒரு குர்கா போட்டுருக்காங்க. இந்த கண்ணு மட்டும் தெரியும்படியான குர்காவை பற்றி பலருடைய பார்வை முகமே தெரியல, முகமே தெரியாவிட்டாலும் 2 கண்கள் மாத்திரம் ஒரு பெண்ணுக்கு தெரியும் போது முகம் தெரிவதை காட்டிலும் கூடுதல் கவர்ச்சியாக கூடுதல் அட்ராக்ஷன் பண்ணக்கூடியதாகத்தான் இருக்கிறது என்பது பல ஆண்களுடைய மனநிலை. அதைத்தான் பல பத்திரிகைகளையும் எழுதுறாங்க. அப்ப உங்க முகமே தெரியலையே, இப்ப எது அந்த ஆம்பளைய அட்ராக்ஷன் பண்ணிச்சு முகத்தை இன்னும் அட்ராக்ஷன் ஈர்ப்பு என்பது முகத்தை அடிப்படையாக வைத்து மாத்திரம் ஏற்படக்கூடிய ஒன்று கிடையாது. ஃபுல்லா முடிக்க ஒரு பொங்கலை போனாலும் ஒரு பொங்கலை போனாங்கிறது தெரியத்தானே செய்யும். முகத்தை சாதாரணமா எவ்வளவு பெண்கள் வீதியில் நடமாடுறாங்க, அவர்களெல்லாம் எல்லா ஆண்களும் பார்த்து கொண்டு இருப்பது கிடையாது. அதே தெருவுல அதே வீதியில ஒரு பெண்மணி தன்னை முழுவதுமாக போர்த்தி கொண்டு சென்றால் எல்லா ஆண்களுடைய பார்வை எனக்கு இது முழுசா போத்திக்கிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்வை போலத்தான் இதுவும் ஒரு அட்ராக்ஷன் தானே. அப்ப அட்ராக்ஷன் என்பது முகத்தை மாத்திரம் வைத்து அதை மட்டும் வச்சு முடிவு செய்வது கிடையாது. கண்ணு தெரியும் போது அதுகளுக்கு கூடுதல் அட்ராக்ஷனா தான் இருக்குது. இஸ்லாத்தினுடைய தீர்ப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முகம் திறந்து இருப்பதுதான் சரியான வழிமுறை. இன்றைய காலகட்டத்தில் சொல்லவே வேண்டாம், முகத்தை மூடுறதுதான் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இப்ப இந்த நேற்றைய தினம் காதல் இருக்கணும், இந்த காதல் தினத்துல சென்னையினுடைய வீதிகளாகட்டும் திருச்சி இது மாதிரி தமிழகத்தினுடைய முக்கியமான நகரங்களுடைய வீதிகளை போய் பார்த்தோம் வைங்க, ஒழுக்கைகள்னா ஒழுக்கைகள் அப்படி ஒரு ஒழுக்கைகள் அவ்வளவு ஒழுக்கங்களை எப்படி செய்கிறார்கள். பிற மதத்தை சார்ந்த சகோதரிகளும் சரி, நம்முடைய இஸ்லாமியர்களா இருக்கக்கூடிய பேரளவில் முஸ்லீம்களா இருக்கக்கூடிய சகோதரிகளும் சரி, முகத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு கண்ணு மட்டும் தெரியக்கூடிய வகையில குர்கா அணிந்து கொண்டு அல்லது அதுவும் தெரியாம ஃபுல்லா முழுவதுமான பொருத்தி கொண்டுதான் அந்நிய ஆண்களுடைய விழாவை கட்டி பிடித்து பைக்ல சுற்றி கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு ஒழுக்கைகளான ஒரு காரியத்திற்கு துணை இருக்கிறது. முகத்தை மூன்றுதான் அவங்களுக்கு தைரியத்தை ஏற்படுத்துது.
ஒரு பொம்பளை முகத்தை மூடி அவங்க வந்து ஒழுக்கத்தை விரும்பாதவர்களாக இருப்பார்கள், மார்க்கம் சொல்லக்கூடிய போதனையை கடைபிடிக்காதவர்களாக இருப்பார்கள். ஆனால் முகத்தை மூடக்கூடிய எல்லா பெண்களுமே ஒழுக்கமற்றவர்கள் நம்ம சொல்ல கிடையாது. அப்படி நாம எந்த விதமான யாருமே சொல்லிவிட முடியாது. நல்ல ஒழுக்கத்தை விரும்பக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள், நல்ல முகத்தில் போடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். நாம சொல்வதற்குரிய காரணம், நீங்க நல்ல நோக்கத்தில் முழு உடலையும் மறைக்கக்கூடிய வகையில உங்களுடைய முகத்தை நீங்க மூடி இருந்தாலும் சில மக்களுடைய பார்வை தவறான பார்வையாகத்தான் இருக்கும். அதே நேரங்களில முகத்தை மூடிக்கொண்டு பல பெண்கள் தவறான செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சொந்த சகோதரர் முன்னால ஒரு சகோதரி முகம் முழுவதையும் மூடிக்கொண்டு அந்நிய ஆண்டிய பைக்கு பின்னால போகும்போது நமக்கு எப்படி தெரியும்? நாம நம்ம நண்பர்கள் கூட சுத்தி கொண்டிருக்கலாம் அந்த முகத்தை மூடினா. இப்போ முகத்தை மூடினால் யார் ஒழுக்கமானவர்கள், யார் பத்திரித்தனமானவர்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. அல்லாஹ் அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஏற்ற வகையில தான் பெண்களுடைய ஹிஜாப் வழிமுறை இருக்க வேண்டும் என்று நமக்கு அறிவுரை சொல்லித் தருகிறான். இந்த காலகட்டத்திலையும் பல்வேறு விதமான தீமைகளுக்கு, பல தவறான வழிமுறைகளுக்கு இந்த முகத்தை மூடக்கூடிய கலாச்சாரம் தான் ரொம்ப ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம் தான். விபச்சார வழக்குல கைது பண்றதா கூட முகத்தை மூடிக்கிறாங்க, பெண்கள் மூடிக்கொள்கிறார்கள். தப்பான சகவாசம் வைத்துக் கொள்ளக்கூடிய பெண்களும் முகத்தை மூடிக்கொள்கிறார்கள். அப்ப ஒழுக்கமானவர்கள் யார், ஒழுக்கத்தை விரும்பக்கூடியவர்கள் யார், ஒழுக்கத்தை விரும்பாதவர்கள் கேடுகட்ட காரியங்களை செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் பிற மக்களுக்கு அறிவு செய்யக்கூடிய வகையில முகம் தெரிந்த நிலையில இருப்பதுதான் சிறந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை. அது வந்து பெரிய அளவில் ஆண்களை அட்ராக்ஷன் செய்யக்கூடிய கிடையாது. அதை காட்டிலும் முகத்தை மூடுவதும் கண் திறந்த நிலையில் போவதும் தான் முகம் திறந்திருப்பதை காட்டிலும் அதிக அட்ராக்ஷன் செய்யக்கூடியது. அதனால அட்ராக்ஷன் இல்லை என்பதை வைத்து முடிவு செய்வது கிடையாது. திருமலை குரானுடைய வசனங்களின் அடிப்படையிலையும் நவீன நாயகனுடைய வழிமுறை அடிப்படையிலையும் தான் நான் முடிவு செய்வேன். அடுத்த